அத்தியாயம் 44. ரேயின் கோபத்தை பற்றி தெரியாதவர்கள். அது எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. மற்றவர்களைப் போலவே நானும் ஓரமாக பார்த்துக் கொண்டிருந்தேன். சண்டை அதன் இறுதி தருணங்களை நெருங்கி வருவதை நான் அறிந்தேன். எனவே எனது டிராகன் கண்கள் திறன்களை செயல்படுத்த முடிவு செய்தேன். 10 நிமிட நேரத்திற்குப் பிறகு துறவியின் ஆற்றல் பாய்வதை என்னால் பார்க்க முடிந்தது. அவரது ஆற்றல் குறைந்து கொண்டே வந்தது. ஆனால் வாள் உடைந்து எல்லோரும் அது முடிந்துவிட்டது என்று நினைத்தபோது, உடைந்த வாளின் துண்டுகளை பிடிக்க அவர் குறிவைத்ததால் அவரது ஆற்றல் இரட்டிப்பாக தெரிந்தது. போட்டியில் வெற்றி பெறுவதற்கான கடைசி முயற்சி. அப்போதுதான் என் உடல் தானாகவே நகர ஆரம்பித்தது. திடீரென்று நான் மோகன் மற்றும் எரிக்கின் பக்கத்தில் இருந்தேன். என் கையை நீட்டி எரிக்கின் கழுத்திலிருந்து அங்குல தூரத்தில் இருந்த மரத்தாலான கத்தியை பிடித்தேன். நாங்கள் மூவரும் ஒரு கணம் அப்படியே உறைந்து போனோம். கூட்டம் அமைதியாக இருந்தது. சில நொடிகளுக்கு முன்பு அவர்கள் உற்சாகத்துடன் ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார்கள். மோகன் ஆயுதத்திலிருந்து தனது பிடியை நீக்கிவிட்டு என் முன் மற்றும் எரிக் முன் குனிந்து வணங்கத் தொடங்கினார். நான் மிகவும் வருந்துகிறேன். எனக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. மோகனிற்கு தெரியாதது என்னவென்றால், நானும் அதையேதான் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்பதுதான். இந்த சண்டையில் என்ன நடந்ததோ அதையே நடக்க விடுவேன் என்று நான் முதலில் நினைத்தேன். அது எதிர்காலத்தில் அவர்கள் இருவருக்கும் ஒரு பாடமாக இருந்திருக்கும். பின்னர் மோகன் விரைவாக தனது திறமைகளை பயன்படுத்தி மக்கள் கூட்டத்தின் வழியாக அமைதியாக மைதானத்தை விட்டு வெளியேறினார். எரிக் அமைதியாக அங்கேயே நின்று என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முயன்றார். மக்கள் கூட்டம் தங்களுக்குள் பேச ஆரம்பித்தது. அப்போ சண்டையில ஜெயிச்சது யாரு? எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. எரிக் வெல்லவிருந்தபோது அந்த வீணா போனவன் உள்ளே வந்துவிட்டான். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? மோகன் ஜெயிச்சிருப்பான். பின்னர் கூட்டத்தில் யார் சண்டையில் வென்றார்கள் என்று வாக்குவாதம் தொடங்கியது. சிலர் எரிக் வெற்றி பெற்றதாக நம்பினர். மற்றவர்கள் மோகனை ஆதரித்தனர். இருப்பினும் இறுதியில் கூட்டத்தில் இருந்த கோபமும் வெறுப்பும் ஒரு நபரை நோக்கி திரும்பத் தொடங்கின. சண்டையை நிறுத்திய நபர். அவனை இங்கே யாரும் வர சொன்னா? ஒருவேளை அவர் தனது எல்லா பணத்தையும் இழக்க விரும்பவில்லையோ? போட்டியை நடத்திய நபரை நோக்கி கூட்டம் கோபப்படத் தொடங்குவதைக் கண்ட கைல் பதறி அடித்துக்கொண்டு மையத்திற்குள் நுழைந்தார். ஹேய் நண்பர்களே, மன்னிக்கவும், ஆனால் 3ஆம் தரப்பு உறுப்பினரின் ஈடுபாட்டால் போட்டி அதிகாரப்பூர்வ தரவரிசையில் இருந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. எனவே கவலைப்பட வேண்டாம். உங்கள் அனைவருக்கும் உங்கள் பணம் திரும்ப கிடைக்கும். கைல் இதை வேண்டுமென்றே செய்தாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவரது வார்த்தைகள் மக்களின் கோபத்தை ரே மீது மேலும் திருப்பச் செய்தன. அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வது போல் தோன்றியது. நான் வயலில் நின்று கொண்டிருந்தபோது கூட்டத்திலிருந்து ஒரு பாட்டில் என்னை நோக்கி வந்தது. பாட்டிலை தவிர்த்துவிட்டு என் தலையை சற்று பின்னோக்கி நகர்த்தினேன். முதல் நபர் ஒரு பொருளை என் மீது எறிந்தவுடன் மற்றவர்கள் பல்வேறு வகையான பொருட்களை வீசத் தொடங்கினர். எல்லா பொருட்களையும் தவிர்ப்பது சாத்தியமற்றது. அதனால் பயிற்சி மைதானத்திலிருந்து விலகிச் செல்லும்போது அந்த பொருட்கள் என்னை தாக்க அனுமதித்தேன். மக்கள் கூட்டத்திலிருந்து வெளியே நடந்து என் மீது எதையாவது வீசிய ஒவ்வொருவரையும் குறித்துக் கொண்டேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் பழிவாங்க திட்டமிடுவேன். ஸ்லிவியா மைதானத்தின் ஓரத்தில் நின்று சண்டையை மற்ற அனைவரையும் போலவே கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தாள். மோகன் மர வாளின் உடைந்த துண்டுகளைப் பிடிப்பதை அவள் பார்த்தபோது எரிக் சிக்கலில் இருப்பதை அவள் உணர்ந்தாள். நிறுத்து என்று அவள் கத்தத் தொடங்கியபோது ரே ஏற்கனவே அவர்கள் முன் தோன்றி மோகனின் ஆயுதத்தை தனது வெறும் கைகளால் நிறுத்திவிட்டான். ஸ்லிவியா அந்தக் காட்சியை நம்ப முடியாமல் திணறினாள். ஒரு நொடி முன்பு ரே தன் பக்கத்தில் இருந்ததாக அவள் சத்தியம் செய்திருக்கலாம். அவள் வார்த்தைகளால் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பே ரே ஏற்கனவே நகர்ந்து ஆயுதத்தை நிறுத்திவிட்டான். ரே எப்போது அங்கே வந்தார் என்று பார்த்தாயா? ஸ்லிவியா கேட்டாள். இல்லை, நான் மோகன் மற்றும் எரிக் மீதுதான் அதிக கவனம் செலுத்தினேன்.
அவர் முழு நேரமும் அவர்களுக்கு அருகில் இருந்திருக்க வேண்டும், முகேஷ் கூறினார். நிறைய மாணவர்கள் முகேஷ் போலவே நினைத்தார்கள். ரே அவர்கள் அருகில் நெருங்கி வந்ததால் சண்டையில் அனைவரும் அதிக கவனம் செலுத்தி எந்த நேரத்திலும் சண்டையை நிறுத்த தயாராக இருந்தார்கள். பக்கவாட்டில் இருந்து யாராவது அவ்வளவு வேகமாக நகர முடிந்திருப்பார்கள் என்று நம்புவது கடினமாக இருந்தது. ரேயின் தலையீட்டால் கூட்டம் அவரை நோக்கி திரும்பத் தொடங்கியதை ஸ்லிவியாவால் பார்க்க முடிந்தது. மோகனின் கடைசி தாக்குதல் ஆபத்தானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, மேலும் எரிக் அதை சரியான நேரத்தில் தவிர்த்திருக்க மாட்டார். சண்டையை பார்த்து கொண்டிருந்து ஒரு சிலருக்கு மட்டுமே என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. விஷயங்கள் கட்டுப்பாட்டை மீறத் தொடங்குவதைக் கண்ட ஸ்லிவியா சென்று கைலின் கையை பிடித்தாள். கைல், கலவரம் நடப்பதற்கு முன் நீ ஏதாவது செய்ய வேண்டும். இந்தப் போட்டியை நீ ஒரு முட்டாள்தனமான பந்தயப் போராக மாற்றியிருக்காவிட்டால் இது முதலில் உன் தவறுதான். எனக்குத் தெரியும், நான் அங்கே போய் எல்லாவற்றையும் விளக்குகிறேன். இந்தக் களத்தில் கூட்டத்தினர் எந்த நொடியும் நாம் அவர் பக்கம் தங்கள் கவனத்தை திருப்பப் போகிறோம் என்று கைல் நினைத்தான். கைல் மீண்டும் ஒரு முறை, நண்பர்களே, மன்னிக்கவும், ஆனால் மூன்றாம் தரப்பு உறுப்பினரின் ஈடுபாட்டால் போட்டி அதிகாரப்பூர்வ தரவரிசையில் இருந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. எனவே கவலைப்பட வேண்டாம், உங்கள் அனைவருக்கும் உங்கள் பணம் திரும்ப கிடைக்கும். கூட்டத்தின் கோபம் இப்போது ரே மீது குவிந்ததால் கைல் விரைவாக கூட்டத்தில் ஒளிந்து கொள்ள திரும்பிச் சென்றார். பின்னர் எங்கிருந்தோ ஒரு பொருள் ரேயை நோக்கி வீசப்பட்டது. சில வினாடிகள் கழித்து அனைவரும் ரேயை நோக்கி பொருட்களை எறிவது போல் தோன்றியது. ஸ்லிவியா, தர்ஷன், முகேஷ் மற்றும் மார்த்தா ஆகியோர் கூட்டத்தை அமைதிப்படுத்த அவர்களால் முடிந்த அனைத்தையும் செய்து கொண்டிருந்தனர், ஆனால் யாரும் கேட்கவில்லை. பின்னர் அவர்கள் ரேயை தாக்கும் சில பொருட்களை தடுக்கத் தொடங்கினர், இதனால் அவர்கள் காயமடைந்தனர். ரே நலமாக இருக்கிறாரா என்று பார்க்க ஸ்லிவியா திரும்பி பார்த்தபோது அவன் முகத்தில் ஒருவித பயம் தெரிந்தது. கூட்டத்திலிருந்து விலகிச் செல்லும்போது ரேவின் கண்கள் மஞ்சள் நிறத்தில் விழுந்தது போல் தோன்றியது. ரே தனது அரை தோழர்களின் ஈடுபாட்டை கவனிக்கவில்லை, ஏனென்றால் அன்று அவர் மீது எதையாவது வீசிய ஒவ்வொரு நபரின் மீதும் அவர் கவனம் செலுத்தினார்.